அது இந்த சின்ன பாக்கம் நல்லா இருக்குங்க. சாலை கருவாடை கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். சரி ஏவே எங்கப்பா போற? பார்த்து போங்க. இங்கே டென்ட் போட்டுருணும். என்ன வாங்க, இது அப்படியே காருக்கு கொண்டு போயிடுவோம். பாப்பா வா. பிள்ளையிலையும் தோட்டத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. இது பிக்கலாம், கொஞ்சம் பிச்சு பார்க்கலாம். நல்லா வாசமாக இருக்கு, சூப்பராக இருக்கும் இல்லையா? பிக்கலாமாப்பா? பிக்கலாம். இது பிடிங்க. என்ன பண்ண போற நீ? இன்னும் வளரணும் பாப்பா. அப்பா நம்ம வளர்த்ததுக்கு அப்புறம் பிடுங்கலாம். சின்னது பிடுங்கலாமா? பிடிங்கப்பா. எனக்கு மல்லி இலை சாப்பிடு வேணாம், பெருசா சாப்பிடு. சாப்பிட்டா சாப்பிடு. சாப்பிடு. செஞ்சாகும். வா, அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். மல்லியிலே பார்த்தாச்சா? வெங்காயத்தை வந்து பிடிக்கிறதா இருக்காங்க. பாவக்காவும் இடையில இருக்கு. பாவக்காய். இது என்னது? இது ஏதோ ஒரு இது தெரியல எனக்கு. பச்சை பயிரா? ஏதோ பயிர் போட்டிருக்காங்க. என்ன பயிர் தெரியல. பயிரா? ஆமாம், பயிர் தெரியலையே. மல்லி சாப்பிட போகிறேன். வரணும்ல, சின்னதாக தான் இருக்கு. வர மாட்டேங்குது, அதுதான் தெரியல. இங்கே தண்ணியே இல்லை, ஏன்னா வளருது. இது என்ன பயிராருண்ணா? இங்கிட்ட ஒரு பயிர் போட்டிருக்காங்க. அம்மா அம்மா இங்க பாரு, மல்லியலை. மல்லியலை தின்னுட்டு இருக்கான் நம்ம. என்னவா? ஆமா, என்ன பயிர் அது? உளுந்தாது. அங்கிட்டு சூரியகாந்தி தான் இருக்கு. இதுதான் சூரியகாந்தி செடியில். இன்னும் பூ பூக்கலையில, பூ பூத்ததுக்கு அப்புறம் தெரியும். சூரியகாந்தி தான் இருக்கு. அவ்வளோதான், அங்கிட்டு போண்டிதான். வர்ற வழியில எங்கேயாவது இருக்கும். அம்மா இந்த உனக்கு பறிச்சுட்டு வந்து கிச்சு கிச்சு. பட்டர்ஃப்ளைல அப்ப செருப்பு எடுத்துட்டு வா. ஏப்பா எடு வா. ஓன் செருப்பு நீ தான் எடுக்க. நீயாவே தக்காளி விளையமாக்குது. ஆமாண்ணா, தக்காளி எல்லாம். ஃபோட்டோ எடுத்திருக்கியா? ஃபோட்டோ காமி, என்னென்ன எடுத்திருக்கான்னு பார்ப்போம். இருங்க, எங்கள் அத்தை வந்து மல்லிகை போடும்போது ஃபோட்டோ என்னதெல்லாம் எடுத்திருக்கா? மிளகாத்தலை வறுத்துக்கிட்டு எத்தனை இது மிக்சியில் அடிச்சாச்சுன்னா அடிச்சு தாளிச்சிருக்கேன். இருக்கும் அது வாட்டுக்கு. இது வாடி சட்னிக்குன்னா தண்ணி ஊற்றி தாளிச்சுக்குங்க. ஒவ்வொரு இது பார்த்து பார்த்தா கொடுக்கணுமா? இது கருநாளை பூ வளர்த்ததே கஷ்டப்படும். பட்டர்ஃப்ளை பூ மட்டும் நல்லா இருக்கு. நீங்கள் அங்கே கிடைக்கல, கடையில் தான் வாங்கணும். இது மனப்பாட்டு எடுத்தது எங்க வச்சு? மனப்பாடு எப்போ முடியும்? இருங்க, வெயிட் பண்ணு. சீனி என்ன ட்ரெஸ் பிஞ்சிருச்சுப்பா. இல்லைன்னா முந்தி இருந்தால் அது நேரம் காயாயிருக்கும். பிஞ்சிருச்சு, அதனால தான் காய்ந்தா மல்லி காயா இருக்கும். அங்க பாரு, இங்க பாரு மல்லி காய். இதே பேர மறைச்சு வைப்பாங்க மல்லி. ஆமா ஆமா, ஓ அது இதுல தான் வரும். அப்ப அதுல இருந்து வர்ற செடி தான் இப்போ.
இது மல்லி இலைக்குன்னு மட்டும் தனியா போட்டிருப்பாங்க போல. என்ன விதை போடுவாங்க எனக்கு தெரியாது ஐயா. ஓ சரி அது மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க இந்த பூ பூக்குல. ஆமா. மல்லி இலை சாப்பிட போறேன். இது கம்பு கம்பம் பில்லு. கம்பம் பில்லு. கம்பு அரிசி. அரிசி வேற கம்பம் புல்லு வேறயா? அத வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த கம்பம் கூழு கிண்டுவாங்க. இதுல இல்ல, அது இன்னும் இல்ல. அது இன்னொன்னா நம்ம எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சிரோம். ஒரு நாளைக்கு முதல்ல ஒரு கம்பம் முள்ள வாங்கி தான் நாங்க அதுல கம்பம் கஞ்சில இருந்து கூழ்ல இருந்து எதுக்கு வச்சிருக்கேன். கம்மஞ்சோறு கிண்டி மூடிருப்பேன். நல்லா சாப்பிட்டு போயிருப்பேன். ஓ சரி சரி சரி. எனக்கு வர மாட்டுக்கு. இது மிஷின்ல போட்டு ஊதுருவாங்களோ? இத பண்ணி அது தண்ணி தாத்தா. அதுக்குலாம் எவ்வளவு தேவை வாடகை? இது மணிக்கணக்குல அடிப்பாங்கப்பா. மணிக்கணக்குல. இத பண்ணு. அதுல இருக்கு பாரு கம்பம் முள்ள எடுத்து சாப்பிடு, நல்லா இருக்கும். அவனே நல்லா இருக்குமா? காட்டுற மாதிரி. அது இல்ல பொம்மையாண்டா? தா. ஓ சரி சரி. இது இது உமி. உமி. கம்பம் முள்ளுல கம்பம் முள்ள தெரியுமால? கம்பங்கஞ்சி குடிப்பில்ல? அது கிடையாது. அவங்களுக்கு வெரைட்டி இருக்குது. நம்ம என்னனாலும் வாங்கி என்னத்தையாவது செஞ்சிருவோம். நான் கொண்டு வந்து பாப்பா செடியில் மிக்ஸாதீங்க. இருக்காம வாங்க. ஒரு ஆளாக உட்காந்து தாங்க இந்த பல ஏக்கரை உட்காந்து பார்த்துட்டு. அம்மா வீட்டுக்கு போலியா உங்க வீட்டுக்கு? வீட்டில் கஞ்சி கொண்டு வந்துருக்கலாக்கும். அதான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம பாரு நம்ம 10 வெங்காயம் புரியவங்களே குறுக்கு. நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். அங்கே போய் 2 பேரும் மல்லி இலையை போட்டிக்கிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ள வெங்காயம் ரெடி ஆயிட்டு. என்ன இவ்வளவு பிடிங்க போட்டுருக்கீங்க? அம்மா அப்பா பாருங்க, அள்ளி நிறைச்சிட்டுங்களே. இங்கே டென்ட் போட்டுருணும். என்ன அவ்வளோ கொண்டு போட்டுதான் இருக்கிற தட்டண்டா. நான் சாக்கில் தட்டுவோம். அங்க சூரியகாந்தி போகணுமா? வீட்டுல போய் புடுங்குவோம். வீட்டுல தான் நேரம் போகாதுல உங்களுக்கு. வாங்க. ஆமா அங்கேயும் காமிக்கணும்ல. ஆமா நாளைக்கு புடுங்கிட்டே இருப்பியா? ஆளு கொஞ்சம் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஆமா சும்மா திரி போடுறதானே. இந்த பக்கம் தான் நல்லா இருக்கும். இது திங்க அது நல்லா இருக்கும். தடவி தடவி புடுங்க. அது பட்டியை தடவுறாங்க. எப்படி தடவுனா தட்டு அப்படிங்கிறேங்க. அப்படி தடவிட்டு வரும்போது இப்படிதானே வெங்காயம் இந்த தட்டுல வெங்காயம் தட்டும். மல்லிகை நல்லா இருக்குன்னா அதை பார்த்து புடுங்குற. பூ போட்டு எடுக்கல, தண்டு விழுந்தது எடுக்கல. முளைச்சுதான் வெங்காயம், இந்த தண்டுக்கீரை, வெங்காயம், பாவக்காய். என்ன கீரை? தண்டுக்கீரையா? தண்டங்கீரை. சாம்பார் வச்சு துவையல் வைக்க, பாவக்காய் பொரியல் வைக்க எல்லாம் ரெடி. எல்லாமே ரெடியா இருக்கு. அவர்கிட்ட காய்கறி நிறைய இருக்கும். இந்த வேலைமா அவனுக்கு ஃபோன் போடுறல்ல. அதுதான் சொன்னான் நிறைய இருக்கு. நீ வா 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 வா. இல்லப்பா இங்கேயே காய்கறி அள்ளிட்டு போயிடல. என்ன சரி, அதை அப்படி தூக்குமா? அந்த மக்காசோளம் கேட்குறாங்க. அதுக்காக ஒரு 5-6 வாங்கிட்டு போவோம். நிறைய வேண்டாம். சூரியகாந்தி விதை எடுத்துக்குவோம். அது நல்லது இல்லை விதை. ஆமா கடையில விற்கிது ஒரு பாக்கெட் 200 ரூபா. இவ்வளோ ஒன்று பாக்கெட்லாம். அப்படியே சூரியகாந்தி விதை. அப்புறம் பூசணிக்காய் விதை. பூசணிக்காய் போடுவாங்க. ஒன்றும் மழை இல்லை, ஒன்றும் போடலாம். அவங்க விட்டுட்ட அதுல எங்க வருது? சாதா செடியே வர மாட்டேங்குது. அது ஃபுல்லா செம்மண்ணா அடிச்சிருக்கீங்க. மண்ணு செடியாளுக்குள்ள கூட்டி போய் வேலை பார்க்கணும். பண்ணி வேலை பார்க்கணும். என்னத்த இது? என்ன செடி? எனக்கு எங்க தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும் என்ன செடிட்டு. என்ன பார்த்து எது இதாத்த? என்ன செடி? இசான் அடியா மல்லிதானா? தெரியலையா? ஏதோ ஓமம் மாதிரி இருக்கு. எப்படி ஓமம் தானா? அதான் பார்த்தேன். ஓம செடி.
திங்கலாமா தின்னு பாப்பா. ஓமச்செடி நல்லது. இருக்கு. ம். அப்ப அண்ணன் சாப்பிட மாட்டேன். அண்ணன் சாப்பிட சொல்லு. சாப்பிடல. எவ்வளோ சாப்பிடல. மன்னிச்சுக்கோ காது கேட்கல. இந்த கிசானே நடப்போம். நடன்னு நீ நடக்கிறது தான். கட்டுவோம். சாக்லேட் வெட்டி போயிருந்த தின்னல. நல்லதுப்பா, ஓமம் நல்லது இல்லையா? வயிற்று அடிக்காதுல. பாப்பா உனக்கு இலை பிடிக்கும்ல, நீ ஏன் சாப்பிட மாட்டேங்க ஓமையில? அந்த ஓமையில அது பெருசா இருக்கும். அங்கே வயிற்று அடிக்காது. நல்லா இருக்கு. எடுத்துட்டியாப்பா? அப்பா அண்ணன் சாப்பிட மாட்டேன். இந்த பயிர் பச்சை பயிர்னா போட முடியல. மருந்து அடிக்கணும்லம்மா. பைய தூக்கிட்டு வந்துட்டாரு. கீரை எடுத்துமா. வெங்காயத்தை முதல்ல போடுவோம். அது மட்டும் ரெட்டியா இருக்கீங்களம்மா. இங்கே அவுத்துருவோமா? இது எங்கே வச்சு இதில் இல்லை, அங்கே போய் அவுத்துக்கணும். நல்லா வச்சிருக்கலப்பா. அப்படியா? சுட்டு திங்கலாம் அதை. சோளம் பாப்பா வா. உங்களுக்கு தெரியாதுங்க வா. ஏவா வாங்க. இது வந்து வா. மருந்து அடிக்கிற வேலைனால தான் எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் போட மாட்டேன். ஏன் மருந்து அடிக்கணும்னா பூச்சி வந்து அடிச்சா தான் இதுக்கெல்லாம் நோய் வரும். பூச்சி வரும். இதே பையன் இறங்கி இது பையன் அடிச்சு அப்பா அப்படியே வச்சுக்கலாம். காத்தோட்டமா காய போட்டு விரிச்சு போட்டோம்னா அது வாட்டு கிடக்கும். இது இன்னொரு வாட்டி காய போட்டு மட்டும். கல்யாணம் எடுத்துனா கொடுத்துட்டீங்களாண்ணா? அது வந்து வண்டி அவிச்சுன்னா எனக்கு உனக்கு தரணும். யாரும் கொடுக்க மாட்டேன். அவங்க சம்பளக்காரங்க வந்து சம்பளத்தை தராங்க. பாவக்காய் அந்த ஓரத்தில் கொடுங்க. நல்லி வருவா. ஃப்ரெஷ்ஷான சூப்பரான பாக்கம். அது இந்த சின்ன பாக்கம் நல்லா இருக்குங்க. நாட்டு பாவக்காய். நான் தான் திக்க மாட்டேன். ஒரு மழை மட்டும் பாவக்காவே பிடிக்காது. நிறைய ஊஞ்சிங்க. எனக்கு பிடிக்கும். நல்லா முறு வறுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் நான் இந்த மூச்சு வருவான் கொண்டு போவான், எங்கள் தம்பி வருவான் கொண்டு போவான். மற்றவங்க விற்க மாட்டியப்பா. விற்க நான் எங்கேயும் கொண்டு உங்க வீட்டுக்கு போலியா? எங்கள் வீட்டுக்கு சூரியகாந்தி வெளியே இருக்குல்ல. சரி வாங்க தூக்குங்க போலாம். வந்து நாங்கள் 2 சாக்கு இதை பிடிங்கியாச்சு. அது போக ஒரு அது என்னது செடியை பிடிங்கி வெறும் வெங்காயம் ஆக்கியாச்சு. வெயிட் கம்மியாக தான் இருந்தால் சின்ன வெங்காயம் ரொம்ப உதவும் தெரியுமா? நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் எங்கள் வீட்டில். அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே தூக்கி காரில் ஏற்றி கொண்டு போயிடுவோம். அதுக்கு தான் இவ்வளோ காரத்துக்கு நாங்கள் 2 சாக்கி தூக்கி உள்ள வைப்போம். வந்து அது அங்கிட்டாவும் போகுது. ஏவே எங்கப்பா போற? கார் இருந்தா நிக்குவ. நாம இன்னொரு தோட்டத்துக்கு போனோம். அங்க இருக்கு. அது வேற இடம். போலாமாங்க? தூங்க. அப்படிதான். ஆம்புட்டுதான். இங்க பாருங்க. ஓமேல செடி என்ன வந்துக்குங்கம்மா. ஓமேல வீட்ல முளைச்சிருக்கு. வாங்க இது அப்படியே கார் கொண்டு போயிடுவோம். செடியை கொண்டு வரணும்னு வாடி. காரை நவுட்டி விடணும். செடியை மீக்காம போகணும். அதுதான் முக்கியம். காரை நவுட்டி விடணும். நோட்டுறேன். இந்த அதை தூக்கிட்டு வந்துடுறேன். இருப்பா வரேன் நான் வரேன். கல்ல உட்காரு. காருக்கு பின்னாடி ஒரு கல் இருக்கு. கொண்டாப்பா. அப்படி பிடிக்குமா?
இல்லை சரியா, அதுக்கப்புறம் நான் நோட்டிக்கிறேன். கார் நோட்டிட்டு அதுக்கப்புறம் ஏற்றோம். செருப்பு போட்டு இருந்தார். ஜன்னல் அந்த இருக்குது, அத்தை வச்சுருக்குங்க. லைட்டை மட்டும் காரை மட்டும் முன்னாடி நோட்டிடும். மல்லியெல்லாம் இருக்கு கீழே செடி காய்கறி. இருங்க இரு பாப்பா. ஐயோ செருப்பு உள்ள கழட்டு போட்டுனே. மல்லியில் இருக்காது நசிக்கிறாதுன்னா கருவாடு. கருவாடு கொண்டு வந்துருக்கீங்க கேட்டு. ஆமாம் அது கயிறு வச்சு கட்டல. கீரை சும்மா வச்சுருண்டு தானே. ஆமாம் அடி கொண்டு வந்தோம். தூக்கி போட்டுரும் தள்ளிக்கோ. கருவாடு கையில் எடுத்து முன்னாடி வச்சுக்கிடுவோம். ஆ கட்டளை எப்போ கயிறு கட்டலையா பாதில் சடம்பு அங்கே இருந்துச்சு. வாளி வச்சிருக்காங்க. அப்போ இதுலேருந்து கொஞ்சம் அள்ளணும். கெட்டி போட்டால் தான் படுக்க விட முடியும். எங்கள் அத்தைக்காண்டி சாலை கருவாடு கொண்டு வந்திருக்கோம். ஆமாம் சாலை மட்டும் தான் இருந்துச்சு. அது சாலையும் இப்போ முடிஞ்சிட்டு போதுங்களே. இது கட்டிடலாம்ல, இது பெருக்கிடலாம். சரி ஒரு கயிறு ஒரு சன்னல் எடுத்தால. சன்னல் எடுத்தா கட்டு. அதான் கயிறு சன்னல் ஒன்று முழிக்காம வெட்டணும். அந்த கத்தி மாதிரி இதில் இந்த கையில் வச்சுக்கோங்க. அது வெட்டுமா இதான் இந்த சாக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இதுங்க நான் வச்சுக்கிட்டேன். ஆமாம் போன தடவை மிளகா முடையை எழுதிட்டு போனோம். இந்த தடவை வெங்காயம் முடை, கீரை, மல்லி இலை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது இன்னொரு கவர் எடுக்கணும். இந்த இருக்கு அது காணாது. இதுக்குள்ள போதும் இதுக்குள்ள சொல்லுவோம். போதும் போதும் சொன்னாலே அத்தை விட மாட்டேன். சரி வாங்க ஏறுங்க. எது போதும் நல்லா இருக்குது. சரி வாங்க போம். எப்போ அது பின்னாடி போறியா? எங்க இன்னும் தூரமா போகணுமா? அங்கே போகணுமா? காந்தி தோட்டத்துக்குள்ள வந்தாச்சுங்க. எவ்வளோ நாள் ஆசை? ஆமாம் பார்த்து இங்கிட்டு விடுவா. போதும். ஓ ஒன்று மட்டும் அடிச்சுங்க. ஐயா எல்லாத்தையும் அடிக்க போறீங்க. என்ன பாப்பா பண்ற? நீங்க தானம்மா ஆசைப்பட்டீங்க. என்ன சூப்பர். சரி இஷான் இங்கே வரல. மகரந்தமா? ஆமாம் இங்கே சூப்பராக இருக்கு. இதில் பக்கத்தில் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குண்ணா. ஆனால் உள்ள பூச்சிலாம் இருக்கு. உள்ள நிற்கும். ரைட்டா ஃபோட்டோ தெரியுது. லைட்னிங் இங்கே நவுண்டு வரணும் கொஞ்சம். எங்கள் அத்தை தோட்டத்துலேயும் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ளே ரொம்ப நாள் ஆறுனா உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டா. அது இந்த தான் இருக்கு. கையில் வச்சுருக்கான் வரட்டும். அந்த இதில் இருக்குல்ல, அந்த நீளமாக வருதில்ல, அதில் தான் இருக்கும் போல். தெரில. எங்கள் அத்தைகிட்ட கேட்போம். வாங்க பார்த்து போங்க. செடி உடைக்காம போகணுன்னா அதே தான்.
ஆ அதேதான். என்னம்மா சூரியகாந்திக்கு ஆசைப்பட்டியே ட்ரெஸ் தான் மஞ்சாயிருதுண்ணே. மகர்ந்தா சரி வாங்க போகலாம். இயற்கையில் இழுத்து போட்டுட்டா பண்ணிய. அத்தை வீட்டுக்கு வந்துட்டோங்க. அத்தை வீட்டுக்கு வந்து நல்லா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு காட்டுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். தெரியலையே கேட்கலாம் போலாமத்தே. பைப்பில் தண்ணி வராதா? போமா சரி போட்டியா. அப்படியே சோளக்காட்டுக்கு நடுவில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அத்தை ஃபோட்டோ எடுக்குங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்க. அப்போ வருங்களா எப்படி இருக்குண்டு அருமையாக இருக்கு. அதோட சத்தம் வேற லெவலில் இருக்கு. இருட்டு அது வேற பாதியா. ஆனால் எங்கள் அத்தை எவ்வளோ தூரம் நடந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுமா. நாங்கள் நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கோம். நடக்காங்க இந்த வயசுல. தெரியல எந்த விதனாலும் தின்றாது. சொல்லுவாங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு காட்டையும் கடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கோம். சரி நல்ல கலரா இருக்கு விதியாவே. அது பச்சையா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. பச்சையா சாப்பிடுங்க. அம்மா நடந்து அங்க இருந்து தூக்கி கொண்டது கம்பு. இது அடுப்புல சுட்டு தின்னு. பச்சையா இருக்கா காஞ்சிருக்கா? நல்லா காஞ்சுதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அதுக்கு வேற வேற செடியா? அதான் எனக்கு தெரியல. ஒரு வழியா எங்க அத்தையோட சூரியகாந்தி தோட்டத்துக்கு வந்தாச்சு. என்னது? ஓ இதுல இருந்து அங்க முடியும் தெரியுறது. அந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எங்கள் அத்தைக்குள்ளது. எல்லோரும் மொத்தம் வந்தாச்சு. இப்போ வந்து விதை போட்டிருக்காங்க. இங்கேயும் சூரியகாந்தி போட்டிருக்காங்களாம். இதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துலையும் சூரியகாந்தி போட்டிருக்காங்களாம். உள்ளே வந்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க. களைன்னா இந்த உள்ள செடி இருக்குல்ல, அந்த செடியெலாம் தனித்தனியாக பிடிங்கி எடுத்தால் தான் மற்ற செடியெலாம் வளருமா, இல்லை வளராதான். இல்லை செடியை மிச்சிடாதீங்களா. ஆனால் செடியை மிச்சிடக்கூடாது அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? காட்டு. ஆமாம் அரிக்க தான் செய்யுது. என்ன பண்ண கவுல்பட்டி இருந்துட்டு போங்க. 2 முட்டை கோழி அடிச்சிருக்கேன். அடிச்சு குடிச்சு சாப்பிட்டு எங்களுக்கு லீவ் இல்லையில. அதேதான் எடுக்குது. ஒன்றுன்னா செடி பிடிங்க போட்டுகிட்டே இருக்காங்க. செடி அழகாக இருக்குண்ணே. நம்ம கடலை பார்க்குறதோட இது தாங்க ரொம்ப அழகு எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் நல்லா சூப்பராக பேசுகிறாங்க.
சரி ஒன்று கூட இருக்கக்கூடாது, என்ன எல்லாத்தையும் பிடிக்கிறீங்கண்ணா? எல்லாத்தையும் பிடிக்கும். வரிசையாக போல பிடிக்கிறாங்க. அதுக்கு வந்தோம் 16க்கு வந்தோம். பேசுறீங்களா இல்லை உரிச்சு எடுத்துட்டியல இப்போ பாருங்களேன், அப்படி மேகமும் அந்த பச்சை வசேன்னு இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும்போது நல்லா வேகமாக தான் இருந்துச்சு. ஆமத்தை சொல்லுங்க, நான் வர்றேன். அது நல்லா பூத்துருக்கு. அது அந்த மஞ்சள் சும்மா 2-3 மக்காச்சோளம் உடைச்சேன். அது பச்சையா இருக்கு. இது பச்சை அரிப்பு இருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க கோழி அடிச்சு கொடுங்க. ஆனால் எங்கள் அத்தை வந்து நாங்கள் வர்றோன்னு தெரிஞ்ச உடனே கோழி இருக்குல்ல, நல்ல வெடை கோழின்னு சொல்லுவோம்ல, அந்த கோழியை பிடிச்சி அடைச்சி போட்டிருக்காங்க. நாங்கள் தான் சாப்பாடு வேண்டாம், எங்கள் அத்தைக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருக்குமா, அதனால சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அங்கேருந்து சாப்பாடு, அத்தைக்கும் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இல்லை இங்கேருந்து கடைகளுக்கு போகிறது வந்து ரொம்ப தூரமாக இருக்குங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது வச்சு கொடுங்க, இது வச்சு கொடுங்க, கோழி அடைச்சி கொடுங்க, கோழி அடைச்சி கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கள் அத்தை வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே கோழி அடைச்சி குழம்பு வச்சுருவாங்க. ஏன்னா இங்கேயே வளர்க்குற கோழியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அத்தை போகும்போது நீங்கள் சாப்பிட மாட்டேங்க, ஒரு கோழி பிடிச்சி தரேன் கொண்டு போங்க அப்படின்னு. தூக்கல்னா கஞ்சி உரிய உரிய அவங்க கஞ்சி கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஆமாம், அவள் உட்காந்துருக்கு, நம்ம போட்டோம். சரியா என்ன பாப்பா? சரியில் எடுக்கும்ல. அப்படியே நடந்து காட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருக்கோங்க. காடா தோட்டமா இதெல்லாம் என்னது? இது வச்சு எப்படி சுட்டுங்க? அப்படியா, என்ன அறிவு. அங்கிட்டு தான் போகணுமா? அந்த தோட்டத்துக்கு, அவுகு தோட்டத்துக்கு, அந்த காய்கறி கடைஞ்சா அந்த தோட்டத்துக்கு. அதான் பாதை வா. மல்லி இல்லை பாப்பா, இங்கே பாரு. இந்த இடத்துக்கிட்ட வந்தோன்னா சரியான வாசங்க, இந்த மல்லியோட வாசம். இதை எடுத்து திரும்பி காய போடணும். நல்லா காஞ்ச ஒரு பாடு. ஏவா அது புழு இருக்கு பாருங்க, ஒரு மஸ்கட்டா இருக்கு. ஒவ்வொரு தூத்து பூச்சி இருக்கு. எல்லாமே மல்லி வந்து இது இருக்கு. ஆனால் செம்ம வாசமா இருக்குங்க இந்த இடம், சரியா இருக்கு. எங்கள் அத்தூரில் எல்லா காய்கறியுமே இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. வாசத்தை பருவ மணக்குது. ஒரு தோட்டத்துக்குள்ள நல்ல மனமாக இருக்கு. அதோட பூ மல்லிப்பூ மாதிரி இருக்குன்னு அழகாக இருக்கு. இதுலேயே இருந்துடலாண்ணே. ஆனால் உண்மைக்கு சொல்கிறாங்க, இது எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதோட வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப 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 அதிகம். எங்கள் அத்தையே பண்ண முடியும். வானம் பார்த்த பூமி. ஆனால் செடி நல்லா கூலாக இருக்கு. அது எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயோ என்ன சொன்னாங்க இல்லை, என்ன சொல்லிச்சுன்னா வேலைகளுக்கெல்லாம் ஆட்களே கிடைக்க மாட்டேங்காங்களாம். இதுக்கு வேலை எங்கள் அத்தைக்கு இங்கே வந்து ரொம்ப தோட்டம் இருக்குது, ரொம்ப ஏக்கரில் தோட்டம் இருக்குது. எங்கள் அத்தை ஒரு ஆள்னால வந்து பார்க்க முடியல. அதுபோக அந்த விதைலாம் வாங்குறாங்களே, அந்த விதையோட விலையும் அதிகமாக இருக்குது. விளைஞ்சதுக்கப்புறம் அதோட வாங்குறதுக்கு வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க எங்கள் அத்தை. எப்பயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்டா போட்டதுக்கு அந்த பிரயோஜனமான கூலி கிடைச்சாலே போதும். ஏன்டா நம்ம வந்து வெங்காயம் எவ்வளோ வாங்குகிறோம், ஒரு கிலோ வந்து 100 ரூபா 120 ரூபா. நல்ல மார்க்கெட்டில் நல்ல வெங்காயம் வாங்கும்போது 90 120 150 இப்படியெல்லாம் வாங்கிடுவேன். ஆனால் இவங்கள்ட்டருந்து வாங்கும்போது 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. வத்தல் இப்போ இந்த வட்டி எவ்வளோ ஊற்றுறாங்கன்னு தெரியுமா?
பாசி பயிராது. வத்தல் வந்து ஒரு 100 கிலோ வந்து வெறுமனை 7000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 100 கிலோ வத்தல் ரொம்ப நட்டம் அப்படின்னாங்க. இது பாசி. இது என்ன பாசி பயிரா? ஆமாம், இந்த பச்சை கலர் இந்த இது அவிச்சு தருவீங்களா? என்ன அதுதானே? எல்லாத்தையும் அவிச்சு தான் தருவாங்க. ஏப்பா இன்னொன்று அவிச்சு இந்த சீனி போட்டு தருவீங்களா? அதான் புழுலாம் ஓட்டுது. என்னடா அருணாக்கு வந்த சோதனையா? இது தட்டைப்பயிர். தட்டைப்பயிரா? பாசி பயிர் தட்டை மொச்சை நினைக்கிறேன். மொச்சை இதில் புழு இருக்கு. அந்த புழு தான் இப்போ கிலோலாமல் இருந்திருக்கு. இவ்வளோ பாரு. மொச்சையும் பாசி பயிரும் இருக்கு. நல்லா வெள்ளஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் சோளக்கட்டை அந்த சத்தத்தை பற்றியாவே இங்கே இப்படி கலந்து கேட்டியா? சூப்பராக கேட்கல? இது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக பாருவேன். மேகமாக அதுக்கும் ஜாலியாக இருக்குங்க. இந்த செடியை நல்லதுதான். அது புட்டுங்க 2 பொடி தான் ஓடிச்சாங்க. இல்லை மறைச்சி அப்படி இது 2 தான் விளாண்டு வருது. தங்கச்சி கால் வலிக்கு அண்ணங்க தூக்குறது. பாப்பா நீ தான் பாப்பா தூக்கணும் அவனை. அவன் தான் உன்னையோட ஒல்லியா இருக்கான். பாப்பா போதும் பாப்பா, இறங்கு பாப்பா. ஏப்ப போதும் இறக்குது. அவ மேல ஏறல, நீ ஏறல. எதுக்கு? துவரம் பருப்பு குழம்பு வைக்க இல்ல? ஆமா, அந்த பருப்பு. துவரம் பருப்பா? ஆமா. இல்ல எந்த இடத்துல இருக்கும்? பெருசா வாய்க்கல. இதுல இருக்கும். சின்னதா இருக்கு. ஒண்ணுமே செய்யாது. அது இனிமே தான் வளரும். என்னது எல்லாம் மல்லி தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லா மல்லி செடி தாங்க. எவ்வளோ அழகா பூத்து போய் சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். அப்பா சூப்பராக இருக்குல்ல என்ன செடி. பாப்பா எங்கள் அத்தை ஊருக்கு வரும்போது வந்து இந்த குளத்துல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் கீழ் மட்டத்தில் தான் இருந்துச்சு. இப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இங்குள்ள தண்ணி கலரே வித்தியாசமாக இருக்குங்க. இங்கேருந்து தண்ணி வந்து இந்த மோட்ரு போட்டு அந்த டேங்க் ஏற்றிடுவாங்க. இங்கே டேங்கில் இருந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த இடத்துலண்டா சரியா எப்படி சொல்ல, இவ்வளோ வெயில் அடிக்குது, மேலே வேர்க்குது, ஆனால் வந்து செம ஜில்லுன்னு இருக்குங்க. நல்ல கூலிங்காக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குங்க. கோயில் இருக்கு, சித்தி விநாயகர் பிள்ளையார் கோயில் இருக்கு. பற்றிக்கலாம் வரணும் கோழி முட்டை அப்படியா? எங்கள் அத்தை வீடு சூப்பராக இருக்குங்க. அப்படின்னு காமிக்க தமிழ் கோழி முட்டை. அது கடையில் வாங்கினது? இதுதான் நாட்டுக்கோழி முட்டை, ஒரிஜினல் முட்டை. அத்தை வீடு சூப்பராக இருக்கும். அப்படி படங்களில் பார்க்குற மாதிரி வீடு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரான வீடு. இருங்க, கிச்சனே சூப்பராங்க. எனக்கு எங்கள் அத்தையோட கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது உள்ள செட்டப் தான், விறகு அடுப்பு செட்டப் தான் வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்கும். ரேக்கு எங்கள் அத்தை ஒவ்வொரு வாட்டி கதறது. நல்லா இருக்குது வீடு. இதெல்லாம் காமிச்சுக்கணும்ல அப்பப்போ. அப்படி வெளியே வர்றோம். வெளியே வரும்போது பாருங்கள் எவ்வளோ சூரியகாந்தி செடி இருக்கு. சூரியகாந்தி செடி அங்கே இங்கேயே இருக்கு. அப்பா வீடியோ எடுக்கறாங்க.
ஃபுல்லாக சூரியகாந்தி தான் போட்டிருக்காங்க இப்ப எல்லா இடத்துல என்னதுண்ணா சூரியகாந்தி சோளம் சூரியகாந்தி சோளம் மல்லி வேற என்னது மிளகா விளைச்சி இப்போதைக்கு மூணு தான் நல்லா இருக்கு. அங்கங்க பாவக்காய் கிடக்கும். அதே தான் நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு எங்கள் அத்தையிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அடி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மேலே இருந்து பாப்பா எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க, அவங்க இயற்கையை ரசிச்சுட்டு வர்றாங்க. நல்லா இருக்கு. எங்கள் அத்தை ஊருக்கு வந்தாலே எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கு, ரிலாக்ஸாக நல்லா ஜாலியாக இருக்கு. என்ன நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் எங்கள் அத்தை வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க எனி டைம். ஒரே நடை தான், எல்லா இடத்தும் நடந்து தான்ப்பா போவோன்னு சொல்லுவாங்க. என்னொன்று இவ்வளோ இது விளைச்சல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற அந்த கூலி கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த வருமானம் தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கம்பு பின்னாடி இருக்கு. இதெல்லாம் அந்த கம்பம் பில்லு தான். இங்கே இருந்து அங்கே அப்படியே இருக்கு. அப்பா ஒரு ஓடுறாங்க ஒரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி எப்பமாச்சும் அத்தை ஊருக்கு வந்தோன்னா வேணும்னா சொல்லுங்க, ஊருக்கு வந்துருவோம். ஆமாம். பாய்.